ஒரு சின்ன விஷயம் தாங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இந்த இப்ப நான் சொல்ல போற விஷயத்த வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களாலையும். ஏன்னா இது உங்க கூடயும் வந்து நடந்திருக்கும். என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு படம் பார்க்க போனேங்க தியேட்டருக்கு. ஓகேவா? இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ஒரு மாஸ் சீனா இருக்கட்டும், இல்ல ஹீரோ இன்ட்ரடக்ஷனா இருக்கட்டும், டைட்டில் கார்டா இருக்கட்டும், அதை போடும்போது இல்ல மாஸ் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், கிளைமேக்ஸ் அந்த மாதிரி நேரத்துல கத்துறோம், கூச்சல் போடுறோம், எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. ஓகே, செலிப்ரேட் பண்றாங்க, அது ஓகே. ஒரு கேங் எனக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, ஒரு 4-5 பேரு. ஓகே, எல்லாத்துக்கும் சத்தம் போட்டுருந்தானுங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு சீரியஸான சீனா இருந்தாலும் சரி, எமோஷனல் சீனா இருந்தாலும் சரி, அப்புறம் ஏதாவது கன்வர்சேஷன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி, இந்த அதிக ஹீரோ கூட கன்வர்சேஷன் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது சரி, அவங்க என்ன பேசினாலும் இவங்க கிட்ட கவுண்டர் இருக்குதுங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்க அதுக்கு கவுண்டர், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. சந்தான கவுண்டமணியை விட ரொம்ப கவுண்டர் போடுறவங்களா இருக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநீதியா இருந்த ஒரு இது. இதுக்கு முன்னாடி ஆயிருக்குது, அதிக படம் பார்த்திருக்கோம், இப்படிலாம் சிலர் இருப்பாங்க. ஆனா 1-2 தடவை தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா எவ்வளவு பண்றானுங்க. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு, நீங்க தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்குதா? எவ்வளவு உங்களுக்கு வந்து அனுபவங்க இருந்திருக்கு? எந்த படத்துல வந்து ஆயிருக்கு? எந்த படத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க சந்திச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.